சென்னைக்கு வந்த முதலமைச்சர் தலைமை செயலகத்துல அரசு திட்டங்களை தொடக்கி வைக்கிற கையோட கட்சிக்காரங்களுக்கும் அடிக்கடி ஆலோசனைகளை வழங்குறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. தலைவா, எதிர்கட்சிகள்லாம் தேர்தலுக்கு தயாரா வேலையை தொடங்க ஆளுங்கட்சி சார்பிலையும் விதவிதமா போஸ்டுகள் அடிச்சு ஊரா ஒட்டினுங்கிறாங்களா சொல்லினாங்க. தெருவுக்கு தெரு வால் போஸ்டர், வீடு வீடா துண்டு பிரசுரம் மட்டும் இல்லாம சாதனை விளக்க கூட்டமும் களை கட்ட உட்கட்சி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா இருக்கிறாங்களாமா. சொல்லிக்கிட்டாங்க. புதுக்கோட்டையில அமைச்சர் பேச்சுல தப்புன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரு போராட்டத்துல குதிக்க பிரச்சனை இதுக்கு மேலே நீடிக்க வேண்டாம்னு இன்னொரு அமைச்சர் தலைமையிலான சமாதான கூட்டம் நடந்துச்சா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, இனிமே அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டாம்னு ஒரு வழியா பிரச்சனையை வளர விடாம பேசி முடிக்க இப்போ ரெண்டு தரப்பும் நடந்த விவரத்தை எல்லாம் புகாரா எழுதி மேலிடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா. திமுகவுல 3 கட்ட பயணத்தை முடிச்ச மு.க. ஸ்டாலின் இறுதி கட்ட பயணமா தலைநகர் சென்னையில நடத்த இருக்க அங்கேயுமே உட்கட்சி புகச்சலுங்களா பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமன விவகாரத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்க தென் சென்னையும் வட சென்னையும் ஸ்டாலினோட பயணத்திலையும் அவ்வளவா வேகம் காட்டலையா சொல்லினாங்க. நமக்கு நாம பயணம் போன பாதையெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டு பேசும் ஆளுங்கட்சி ஸ்டாலின் மேலையும் திமுக மேலையும் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்க பயணத்தோட சூடு குறையவே இல்லையாமா. சொல்லிக்கிட்டாங்க. எல்லா கட்சியும் பயணம் போறாங்களே, நாமளும் போனா என்னன்னு முடிவெடுத்த காங்கிரஸ் கட்சி முதல் கட்டமா விஜயதரணி எம்எல்ஏவை அனுப்பி ரிகர்சல் பார்க்க அடுத்ததா குஷ்புவோட பயணம் தொடங்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, பாஜகவுல தொண்டர்கள் சந்திப்பு, மத்திய அமைச்சர்கள் குறை கேப்புன்னு தலைவர்கள் தேர்தலுக்கு ரெடியா இருக்க கூட்டு இயக்க கூட்டணி ஊருக்கு போராட்டம் நடத்தினாதான் ரீச் ஆக முடியும்னு கிளம்பிட்டாங்களா. பேசிக்கிட்டு தாங்க ஐயா.